காவேரி விஜய்க்காக ஸ்டாண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் பாட்டு மேளத்தோட செட் எடுத்து வீட்டுக்கு வரும்போது, யமுனா சொல்றாங்க, "என்ன இவங்க வராங்க? நம்ம தான் இவங்க வேணாம், இவங்க சகவாசமே வேணாம்னு சொல்லியிருக்கோம்ல. குமரன் மாமாவுக்கு தான் எல்லா உரிமையும். இவங்க எதுக்கு வராங்க? இது இப்படி விட்டா சரிப்பட்டு வராதுன்னு" சொல்லிட்டு உள்ள போகும்போது, காவேரி ஒரு நிமிஷம் அமைதியா இரு யமுனா. தாய் மாமனுக்கு பண்ணலான்னு உரிமை இருக்கு. அவன் அக்கா புருஷன் இல்ல, அவங்களும் பண்ணட்டும். யமுனா என்னக்கா சொல்ற? இவ்ளோ நடந்தும் அவங்க உங்களுக்கு புருஷன் சொல்றீங்களா? யமுனா, உனக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே அவங்க தான் மெயினான காரணம். உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவங்கள பேசிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருப்பேன்னு நீ நினைக்காத. எப்பவுமே அவங்களுக்காக நான் நிப்பேன். அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணதுனால தான் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு என் மேலயும், என் வீட்ல இருக்கிறவங்க மேலயும் எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு. சும்மா சண்டை கோழியாட்டும் எல்லா இடத்துலயுமே மூக்கு நுழைக்காது யமுனா. யமுனாக்கு இது கேட்ட உடனே செம்ம கடுப்பாயி சாரதாட்ட இங்க பாருங்கம்மா, இவ்ளோ நடந்தும் அக்கா எப்படி பேசுறாங்க பாருங்களேன். சாரதா என்ன பேசுறதுன்னே தெரியாம, என்ன இவங்க அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வருதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. குமரனோட அம்மா சூப்பரு, அப்போ கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? இங்க தாய்மாமா இருக்கும்போது அப்புறம் எதுக்கு விஜய வர சொன்னீங்க? முன்னாடியே எங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா, குமரன் வேற இவ்வளவு சாமானம் வாங்கி காசு செலவு பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க தகுதி இல்லாதவங்க தான். அவங்க தான் அவ்வளோ பணக்காரங்க. இவ்வளோ வசதியோட செய்வீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா, என் பையனை எதுக்கு நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? இது கேட்ட உடனே விஜய், தாத்தா, பாட்டி எல்லாரும் ரொம்ப சோகமாயிடுறாங்க. விஜய் மூஞ்சே சுருங்கி போயிடுது. காவேரியால இது தாங்க முடியல. காவேரி இருங்கத்த, நீங்க கோவப்படாதீங்க. எங்களுக்கே தெரியல அவங்க இவ்ளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் தெரியல. நீங்க தேவையில்லாம அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. அத்தை இதோ பாரு, இப்ப என் பையன் இவ்வளவு செஞ்சு அவன் ஒண்ணுமே இல்லாம போனது உனக்கு பிரச்சனையா தெரியல. உன் புருஷன் கண் கலங்குறதா உனக்கு பிரச்சனையா இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி பீக் பாயிண்ட்ல இருக்கும்போது விஜய் காவேரி சேருவாங்கன்னு சொன்ன மாதிரி இதுதான் இந்த சிச்சுவேஷன் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் வெல்கமிங்.